ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இறால் முட்டை தொக்கு ரொம்ப ஹாட் அண்ட் ஸ்பைஸியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு மண் கடாய் வச்சுட்டேன். இன்றைக்கி நான் மண் கடாயில் தான் செய்ய போகிறேன். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சாச்சு. 2 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். அந்த மிளகாவை சேர்த்துக்கிறேன். மிளகாவை சேர்த்தது உடனேவே 3 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்துக்கு கூடவே நம்ம இந்த தொக்குக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த உப்பு அளவு சேர்த்துக்கிறேன். கல் உப்பு தான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு வெயிட் பண்ணலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். ஸோ 2-3 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அது பச்சை வாசம்லாம் போகட்டும். அது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இஞ்சி பூண்டு பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. 3 பெரிய தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் சேர்த்துக்கிறேன். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வெயிட் பண்ணலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வரட்டும். வெயிட் பண்ணலாம். தக்காளி வதங்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி கீரல் போட்டு வச்சுருக்கேன். ஸோ பேனில் எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். எண்ணெய் கூட இதெல்லாம் நல்லா கலந்துக்கிட்டோம். ஸோ இப்போ கலந்து விட்டாச்சு. நம்ம வேக வச்சுருக்க முட்டையை கீறி வச்சு இதில் சேர்த்துக்க போகிறோம். ஸோ சேர்த்துட்டு நல்லா ஒரு டாஸ் பண்ணிக்கலாம். அந்த கரம் மசாலா மஞ்சள் தூள்லாம் முட்டையில் நல்லா ஏறுறபடி நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு ஃப்ரை ஆகட்டும். ஸோ வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே நம்ம தக்காளி வதங்கிடுச்சான்ட்டு அந்த பக்கம் பார்த்துடலாம். தக்காளி சூப்பராக வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஸ்பைஸ் பவுடர்லாம் சேர்த்துக்க போகிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள். எங்கள் கார அளவுக்கு ஏற்ற மாதிரி நான் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ இந்த மசாலா தூள்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசம்லாம் போகட்டும். வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே முட்டையும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் போதும். இதை அப்படியே ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது இந்த இறால் தொக்குக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ண போகிறோம். ஸ்பைஸ்க்காக 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம். இது 3 மட்டும் வெறும் கடாயில் நல்லா வறுத்துக்கலாம். பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம மிளகாத்தூள் சேர்த்து வச்சுருந்தோம் இல்லையா, பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. நான் 1/2 கிலோ இறால் வாங்கி நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இறாலை நம்ம இப்போ மசாலா கூட சேர்த்துக்கலாம். இறாலையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கி விட்டுக்கலாம். இறால்லாம் நல்லா சுருண்டு வரணும். வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லா வெங்காயம் தக்காளி மசாலாலாம் இறால் கூட நல்லா கலந்துறபடி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஓகே, இந்த பக்கம் மிளகு சீரகம்லாம் நல்லா வறுப்பட்டாச்சு. இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி கொண்டு வந்துடலாம். இந்த பக்கம் இறால்லாம் நல்லா சுருண்டு வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். எனக்கு கொஞ்சம் செமி கிரேவியாக வேணும். நம்ம ட்ரையாக வேணும்னா இதோடையே விட்டுடலாம். சிம்மில் வச்சு இறால் வெந்ததும் எடுத்துடலாம். எனக்கு கொஞ்சம் செமி கிரேவியாக வேணும். ஸோ அதனால் இந்த 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது ஒரு 2-3 நிமிஷம் இருக்கட்டும். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். தட்டு ஓப்பன் பண்ணோம்னா இந்த ஸ்டேஜில் இருக்குது. எனக்கு ஓகே, நல்லா இறால்லாம் வெந்தாச்சு. நம்ம இப்போ முட்டை மசாலா போட்டு வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து இது கூடவே சேர்த்துக்கிறோம். இந்த இறால் தொக்கு கூடவே சேர்த்துக்கிறோம். ஸோ இப்போ முட்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி மசாலாலாம் முட்டையிலையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம முட்டையில் கீரல் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கீரலில் இந்த காரம்லாம் போய் இறங்கும். அடுத்து நம்ம மிளகு சீரகம் சோம்பு வறுத்து அரைச்சி வச்சுருந்த பவுடரை இந்த இறால் மசாலா கூட சேர்த்துக்கிறோம். ஸோ உங்கள் கார அளவுக்கு ஏற்றது போல் சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த காரம் ஓகே. நான் இதை சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கொத்தமல்லி இலைகளையும் இது மேலே லைட்டாக தூவி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், நம்ம சூப்பரான ஹாட் அண்ட் ஸ்பைசி இறால் முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் பச்சை மிளகா, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், இதோட காரம்லாம் சேர்ந்துருக்கு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.